மயிலாடுதுறை மாவட்டம் நிம்மேலி, அகனி உள்ளிட்ட பகுதிகளில் பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இதுவரை தமிழக அரசு நிவாரணம் அறிவிக்கப்படவில்லை என தமிழ்நாடு மயிலாடுதுறை மாவட்ட விவசாய சங்க தலைவர் வீரராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவரிடம் நமது செய்தியாளர் ஞானவேல் நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம். தமிழக அரசு வேளாண் பட்ஜெட்டை அறிவித்தார்கள் சட்டமன்றத்தில். அந்த வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு எந்தவித பயனும் இல்லை. உதாரணமாக பருவம் தவறி சென்ற ஜனவரியில் பருவம் தவறி பெய்த மழை அறுவடைக்கு தயாரான இருந்த விளைச்சல்கள் எல்லாம் தண்ணீரில் மூழ்கி முளைத்து நாசமாகிவிட்டது. அது அரசும் கணக்கெடுத்திருக்கிறார்கள். ஆனால் கணக்கெடுத்த பிறகு அவர்களுக்கு இதுவரையில் முறையான நிவாரணத்தை தமிழக அரசு அறிவிக்கவில்லை. அதே போல் பட்ஜெட்டில் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட விவசாயியுடைய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து தமிழ்நாடு விவசாய சங்கமும் மற்ற விவசாய சங்கங்களும் கோரிக்கை வைத்தது. அது சம்பந்தமான அறிவிப்பும் இல்லை. இன்று வரையில் விவசாயிகள் கடன் பிரச்சனைகளில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆண்டு சிறப்பு தூர்வாரும் பணி என்ற திட்டத்தை அறிவித்தார்களே தவிர, ஆனால் அந்த சிறப்பு தூர்வாரும் பணி என்பது பி சேனல்கள் மட்டும்தான் வெட்டப்பட்டிருக்க தவிர முறையான ஏ சேனல் பூரா வெட்டலை. ஆகவே இப்போ மேட்டூரில் தண்ணி நிரம்பி இருக்கு, திறந்து விட்டாங்க. கல்லணையும் திறந்து விட்டார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஆகவே அந்த தண்ணீர் முறையாக வாய்க்கால்களுக்கு விவசாயத்திற்கு பயன்படுமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவே மேட்டூரில் திறக்கப்பட்ட தண்ணீர் இதுவரையில் முறை வைக்காமல் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும்.